சாட்டர்டே ஆஃப்டர்நூன் காலையிலே நானும் தண்ணி ராகி கஞ்சி குடிச்சிடும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. லஞ்சுக்கு இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அவரைக்காய் அதெல்லாம் போட்டு ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் அவ்வளோ சாப்பிடவே மாட்றாங்க. நம்ம என்ன தான் இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்டுன்னு மாற்றி மாற்றி கொடுத்து ட்ரைன் பண்ணாலும் வீட்டில் இருக்கவங்க அந்த பேக்கெட் ஐட்டம்ஸாக வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டை அடிக்ட் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சொன்னாலும் அவங்க கோச்சிப்பாங்க, என்ன நீ எப்படி சொல்கிற அப்படின்ட்டு. அதனால் பேரண்ட்ஸான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணி விட்டுடணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ரைஸில் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விடுங்க. அப்படி முடியலையா வெஜிடபிள் வச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, இல்லை ஃப்ரூட்டை வச்சு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுங்க. நிறைய மதர்ஸ் பண்ணுற ஒரே தப்பு, ஒரு குழந்தைக்கு ஒரு ஃப்ரூட் இல்லை வெஜிடபிள் ஏதாச்சும் ஒரு டிஷ் பிடிக்கல அப்படின்ட்டு அது ஒரு வாட்டி கொடுத்துட்டு மட்டும் சரி பிடிக்கல அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஷ் பிடிக்கலன்னா திருப்பி திருப்பி வேறு வேறு டெக்ஸ்சரில் டேஸ்ட்டில் பண்ணி கொடுக்கணும். நம்ம அப்படி ரிப்பீட் பண்ண அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சாப்பிட பழகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட் பிடிச்சி அவங்களே அது மாதிரி கேட்பாங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இப்போவே மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு. நிறைய பேர் இப்போ இந்த ஃப்ளஃபி ஆம்லேட் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அப்படியே ஆஹா ஓஹோன்றாங்க. இதில் என்னடா டேஸ்ட் இருக்க போது, நார்மலாக ஆம்லேட் தானே, அதை கொஞ்சம் பீட் பண்ணால் இந்த மாதிரி நுர தள்ள போகுது, அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் செஞ்ச மெத்தட் தப்பா இல்லை இந்த முட்டை மேலே தப்பான்னு தெரில, இல்லை பீட் பண்ண மெத்தட் தப்பான்னு தெரில. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் ஃப்ளஃபியாக வரல, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தடியாக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நார்மல் ஆம்லேட் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு.